நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. உண்மையாலுமே வந்து பிபி டேப்லெட் போட்டு உட்காந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மன உளைச்சலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே இருந்துட்டு இருக்கு. நேற்று நைட் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் வந்து அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது தளபதியோட கெரியரே ஒழிச்சிடணும், தளபதியே ஒழிச்சு கட்டிடணும், சினிமா கெரியராக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேவலமான எண்ணத்தோட வன்மத்தோட திரியிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக வந்து த்ரிஷாவோட நடவடிக்கை அப்படின்றது வந்து அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படி வந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து த்ரிஷா இப்போ பண்ணியிருக்க வேலைன்றது வந்து இன்னுமே கூட வந்து எரிச்சலாகவும் கடுப்பாகவும் வெறுப்பாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எஸ்டர்டே பார்த்துருப்போம், எல்லாமே அது பார்த்து முடிச்சிருப்பீங்க. த்ரிஷாவும் தளபதியும் வந்து ஏஜிஎஸ் அவங்களுடைய திருமண ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க, ஒன்றா வந்து போனாங்க. அதுதான் வந்து செம்ம கடுப்பாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. அது இப்போ வரைக்கும் வந்து யாராலுமே வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியலை. ஏற்கனவே வந்து சங்கீதா அண்ட் தளபதி விஜய் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குது, டிவோர்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு, கோர்ட்டில் கேஸ் வரப்போகுது, அது இதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து த்ரிஷாவோட நடவடிக்கையை வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சங்கீதா வந்து அந்த மனுவில் வந்து சொல்லியிருந்தாங்க, த்ரிஷா பண்ணுற வேலைன்றது வந்து ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலாகவும், அதாவது எங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த ஃபோட்டோ போடுறதா இருக்கட்டும், தளபதி கூட ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கட்டும், அதை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போடுறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இது எனக்கு பிடிக்கல, என் கணவன் வந்து இன்னொருத்தவங்க கூட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கலன்ற மாதிரி வந்து அவங்க மனுவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்கும் போது வந்து இவங்க அசால்ட்டாக கேஷுவலாக அப்படியே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, சம்மந்தமே இல்லாத ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து போஸ்ட் போடுறாங்க. நேற்று அந்த மாதிரி வந்திருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா கேஷுவலாக ஒரு பாட்டை போட்டு விட்டு இன்றைக்கி ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இன்னொருத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறதுல வந்து அவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு நல்ல குடும்பமாக இருந்துச்சு, அழகான குடும்பமாக இருந்துச்சு, ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படின்னு வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க, அவங்க குடும்பத்தை போய் கெடுத்துட்டீங்களே, உங்களை தான் அந்த குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து த்ரிஷாவை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து கேஷுவலாக வந்து எல்லாத்தையும் வெறுப்பத்துற மாதிரி வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தளபதியோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பெரிய கடுப்பாகவும் வெறுப்பாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே தளபதியை பிடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இவங்க பண்ற இந்த செயல் அப்படின்றது ரொம்ப எரிச்சலாகவும் அருவருப்பாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. இது வேணும் தான் பண்றாங்கன்னு தெரியுது. இது தளபதிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேர் வரும் அப்படின்றது கூட தெரியாம இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்களான்றது தெரிய ரொம்ப ஒர்ஸ்டான விஷயம் தான் இது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.